அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ சாப்பாடு வாங்க போயிருந்தேன்னா, நான் போயிருக்கும்போது நான் என்ன கேட்டேன், செஸ்ட் பீஸ் கேட்டேன். ஈஸின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, நான் உங்களுக்கு இப்போ ஒரு புள்ள மாதிரி போயிட்டேன். டெய்லி சாப்பாடு வாங்குறதுனால ஒரு மாதமாக ரெகுலராக போயிட்டுக்கிறேன். ஏன்னா மாமா இருந்தாங்கன்னா கடையில் கொஞ்சம் மாமா கறி வாங்கிட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்கல்ல. இப்போ அவங்கள்ட்ட வாங்குறதுனால டெய்லி என்ன பண்ணுறது, வந்துட்டான் புள்ள வந்துட்டான் பண்ணி வைங்க. உண்மையிலே சொல்கிறேன், மலேசியா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. நான் வந்து ஒரு மாதத்தில் வெறுத்து போனேன். ஆனால் இப்போ எனக்கு மலேசியா விட்ட மனசே வர மாட்டேங்குது. அவ்வளோ மலேசியா எனக்கு பிடிச்சி போச்சு. மலேசியாவில் உள்ள ஆட்கள் எல்லாருமே சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே இருந்த இந்த மாதிரி நாட்டிலலாங்க இருக்கணும். தமிழ் ஆட்கள் எல்லாருமே சும்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் உறவு உடைக்க நான் கொடுத்து வைக்கணுங்க. அடித்து சொல்கிறாங்க, எவ்வளோ இந்த மாதிரி ஆளுகள்லாம் நம்ம கிடைக்கிது. யாரை பார்த்தாலும் நம்மள்ட்ட வந்து நல்லா ஜாலியாக பேசுவாங்க. எப்படி சொல்கிறதுனே தெரில. அதெல்லாம் அந்தளவுக்கு மன சந்தோஷமாக இருக்குது.